வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு கோவிலுக்கு வராங்க. அப்போ ஹீரோவும் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பூஜைக்கான ஏற்பாடுகளுக்காக வந்திருக்காரு. அப்ப கார்ல வந்து பூஜைக்கான பொருட்கள் இருக்குது. ரேவதி கோவிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடும் பொழுது ஹீரோவை பார்த்துட்டு வந்துட்டு, மாமா என்ன இங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கோவில் கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் நடக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதான் வந்தேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அப்படியா மாமா, நானும் சும்மா சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஊர் தலைவர் நேரா ரேவதியை பார்த்து ஹீரோவை பார்த்து, இது மாதிரி கோவில் பூஜைக்கான பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, கோவில் பூஜைக்கான பொருட்கள் வந்துட்டு நாங்க வந்து காருக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாரு நேரா ரேவதியை பார்த்து, அம்மா நீங்க ராசியான கை, நீங்க போயிட்டு எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கான பொருட்களை எடுக்கிறதுக்கு நேராக காருக்கிட்ட போறாங்க. காருக்குள்ள வந்துட்டு பொருட்கள் இருக்கு. அப்ப எடுக்கிறாங்க. ஹீரோவோட பர்ஸ் வந்து கீழே விழுகுது. அதுல உள்ள ஏடிஎம் கார்டும் இன்னொரு கல்யாண போட்டோவும் கீழே விழுகுது. அந்த கல்யாண போட்டோ வந்துட்டு கீழே மடங்கி கிடக்குது. அது சரியா தெரியல. ரேவதி வந்து சரி வந்து எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு பூஜைக்கான பொருட்களை கொண்டு போய் பூசாரி கிட்ட கொடுத்துட்டு, மாமா கதவை சாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த காரோட கதவை சாத்த போக அங்க வந்துட்டு பர்ஸு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ரேவதி வந்து அந்த பர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ளார அந்த கார்டை வைக்கலாம் அப்படின்னு வைக்க போகும் பொழுதுதான் அதுல இருக்கிற கல்யாண போட்டோவை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் ரேவதிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அது என்னன்னா, இவங்களுக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணத்துக்கான போட்டோ. அதை பார்த்ததும் ரேவதி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு பார்த்துட்டு, அப்போ எனக்கும் மாமாவுக்கும் தான் கல்யாணம் ஆகியிருக்கா, அப்போ அந்த டாக்டரோட பொண்ணு ராதிகா சொன்னது உண்மைதானா, அப்போ அந்த டாக்டரோட பொண்ணு ராதிகாவை பார்த்து நான் உண்மை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த போட்டோவை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறாங்க. மிச்ச எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே வச்சுட்டு ரேவதி கதவை சாத்திட்டு ஹீரோவை பார்த்துட்டு, மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்ட்டு. ஹீரோவோ சரி ரேவதி கிளம்பு அப்படின்னு சொல்ல, ரேவதி அந்த இடத்துல இருந்து நேரா வந்துட்டு அந்த டாக்டரோட பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. ரேவதி போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, அந்த சந்திரா தான் வந்துட்டு கதவை தட்டுவாங்களோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நேரா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ரேவதி நிக்கிறத பார்த்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, மேடம் உங்களை தான் மேடம் நானும் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்து என்னை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் கேட்கணும். அன்னைக்கு நீங்க வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு, அது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம், எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை. உங்களுக்கும் ஆர்த்தி சாருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஏன் எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு தெரியல. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட விபத்துல பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு. அதுல இந்த கல்யாணமும் உங்களுக்கு மறந்து போயிருச்சு. வீட்டுல உள்ள யாருமே உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லல. ஏன் தெரியுமா? எல்லாத்துக்கும் உங்க சித்தி தான் காரணம். உங்க சித்தி தான் வந்துட்டு உங்ககிட்ட விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட சொல்லி வீட்டுல பொய் சொல்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அது உங்க உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. வீட்டுல உள்ளவங்களும் உங்ககிட்ட உண்மையை சொன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு யாருமே உங்ககிட்ட உண்மைய சொல்லாம இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ டாக்டரோட பொண்ணு சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி வீட்டுல உள்ள எல்லாருமே வந்துட்டு சொல்லாம இருந்ததுக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லாம இருந்திருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க வந்துட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, கார்த்தி அண்ணன் கூட போய் பேசுங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இன்னைக்குதான் வந்துட்டு என்னுடைய கல்யாண போட்டோவையே பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நீங்க வந்துட்டு பொய் சொல்றதா வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்க. அப்ப வந்துட்டு எங்க அம்மா சொன்னதை கேட்டு நான் நம்பிட்டேன், உங்களுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லை,
அதனால தான் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சு நானும் உங்க மேல வந்துட்டு ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் என்னுடைய கல்யாண போட்டோவை பார்த்த பிறகு இது எதுவுமே நீங்க சொன்னது பொய் கிடையாது. எல்லாமே உண்மை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த வீட்ல உள்ள எல்லாருமே மறைச்சிருக்காங்க. நான் கார்த்திக்கிட்டேருந்து பிரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு பொய் சொல்லி எங்க 2 பேரையுமே பிரிச்சிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம். சந்திரா மேடம் வந்துட்டு நீங்க 2 பேருமே சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நீங்க தான் வந்துட்டு வீட்ல அத்தனை பேருக்கிட்டையும் பேசி நீங்களும் கார்த்திக் சாரும் வந்துட்டு ஒண்ணு சேரணும். ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க வந்துட்டு எதுக்கும் உங்க வீட்ல போயிட்டு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதா அப்படின்னு தேடி பாருங்க. அப்படி ப்ரூஃப் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு வீட்ல உள்ளவங்க கிட்ட நீங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா கேட்கலாம். அவங்க எல்லாரும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், சரியா? இதை கேட்டதும் அந்த பொண்ணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி ஒரு ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த ரூமுக்கு நம்ம ரேவதி போகிறாங்க. போயிட்டு எதுவும் ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு இந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குல்ல, அதை வந்துட்டு எரேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. பொண்ணோட ஃபோட்டோ, ரேவதியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இல்லை. அதை வந்து முகத்துல ஒரு கோடு வச்சு கிழிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஃபேஸ் தெரியவே இல்லை. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அப்போ இது எல்லாமே கண்டிப்பா அம்மாவோட பிளானா தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு கார்த்தி மாமாவை கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. நான் கண்டிப்பா விட மாட்டேன், அம்மா கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போதான் ரேவதி நினைக்கிறாங்க, சரி, அம்மா கிட்ட நம்ம போய் எப்படி சொன்னாலும் அம்மா கண்டிப்பா ஒத்துக்க போறது கிடையாது. 2 பேருமே பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு கார்த்திக் சார் கிட்ட எதுக்காக அம்மா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் எதுக்காக என்னை பிரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்ட்டு ரேவதி ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா இது ரேவதி ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க யார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா நான் தான் ரேவதி பேசுகிறேன். உங்களை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வரீங்களா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக கோவிலுக்கு வராங்க. கோவிலில் வந்துட்டு நம்ம ரேவதி நிற்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, சொல்லு ரேவதி, என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னாச்சு ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன மாமா, எல்லாத்தையும் வந்துட்டு சுத்தமாக மறந்துட்டு என்னையும் மறந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ ஹீரோ கேட்குறாரு, ரேவதி என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. ரேவதி கேட்குறாங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. மாமா எந்த வகையிலையும் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, நீ என்ன சொல்கிற அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, சொல்லு ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது உண்மையா அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி ஹீரோவை பார்த்து, ஏன் மாமா உங்கள் முகமே மாறுது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி அப்படியெல்லாம் இல்லையே. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, எனக்கு எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சு தான் வரேன். அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, அவங்க அத்தை சொன்னதை, இது மாதிரி உண்மையை சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏன் கழுத்தில் இருக்கிற தாலி இறங்கிரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல. இது வந்து நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இதை கேட்டதும் இதை ஞாபகப்படுத்தினதும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக ரேவதியை பார்த்து, இல்லை ரேவதி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோவை காமிச்சு, இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் பொய்ன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இல்லை ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஏன் மாமா என்கிட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க? எனக்கு எல்லாமே மறந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் மாமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி சூழ்நிலையால் தான் நான் எல்லாத்தையும் வந்துட்டு
இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் வேறு வழி இல்லை. நான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிடு ரேவதி. ஆனா இப்போதைக்கு என்னால கண்டிப்பா எந்த உண்மையும் சொல்ல முடியாது ரேவதி. என்னை மன்னிச்சிடு ரேவதி. நான் உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுறாரு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, சொல்லுங்க, நீங்க தானே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா ரேவதி, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க மாமா, எதுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படின்னா அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? மாமா விட்டு பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. மாமா விட்டு அத்தை பிரிஞ்சாங்க அப்படின்னா மாமா கண்டிப்பா தாங்கிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் ரேவதி நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு தான் ரேவதி. ஆனா வேற வழி இல்ல. அதனாலதான் ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க மாமா, ஏதோ இதான் நடக்கணும் அப்படின்ட்டு தலையில் எழுதி இருந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறமும் உங்களை விட்டு பிரிவேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். நான் என்னைக்குமே உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. நான் போய் அம்மா கிட்ட சொல்லி நான் நம்ம 2 பேருமே ஒன்று சேருவோம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நான் கண்டிப்பா சொன்னேன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத்தை ஏற்கனவே என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. நான் எந்த விதத்துலயும் உண்மையை சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தை என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கையில என்னால எப்படி ரேவதி வர முடியும்? என்னால வர முடியாது ரேவதி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்போ ஓகே, நீங்க சொல்ல முடியாது அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு போகல, நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஹீரோ. என்னடா இது, ரேவதி இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா, நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு நீங்க ரொம்ப ஷாக் ஆகுறீங்க போல. என்ன ஆனாலும் சரி, நான் என்னைக்குமே உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. எங்க அம்மா இனிமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஹீரோ. ஹீரோ ரேவதிய எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ரேவதியோ கொஞ்சம் கூட கேட்காம நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நான் கண்டிப்பா அத்தை கிட்ட ஒரு நாள் எடுத்து சொல்லிட்டு உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், உன்னோட கழுத்துல தாலி கட்டி. அது கண்டிப்பா நடக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீ கவலைப்படாத ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, சரிங்க மாமா, கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதி வீட்டுக்கு போக சொல்ல, ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் அடுத்தடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறாரு, ரேவதியை எப்படி கல்யாணம் பண்ண போறாரு, ரேவதிக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு ரேவதி அவங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க, ஈஸ்வரி இந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். நம்ம சூப்பரான நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.